ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமார வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா அதிசார குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 ராசிகள் முடிச்சிட்டோம். மீதி ஒரு 6 ராசிகள் இருக்கு. ஆமா, அதை லைனப்பா ஸ்பீடா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்க. குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குருவை பத்தி தெரியாமே இருக்காங்க. ஓ, குரு என்ன ஒரு சாதாரண கிரகம் தானே அப்படிங்கிறது, அதோட பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட், அதாவது இப்ப குரு அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா முருகன், ஒரு புதன் அப்படின்னா நம்ம பெருமாள். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் போறோம், சில பேர் நரசிம்மர் கோயில் போறாங்க, சில பேர் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிடுறாங்க. இப்போ ஒரு நாளுக்கும் அந்த நாளுக்கு ஏற்ற தெய்வத்தை கும்பிடுறாங்க இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமைனா பெருமாள் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் போவாங்க, சனிக்கிழமைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட போறோம், நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த கிழமையை பொறுத்து வழிபாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கிரகத்திற்கும் அதற்கான ஒரு தெய்வம் எது அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை நாம வலுப்படுத்தணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது, அந்த நம்முடைய அந்த ஒளியானது நம் மீது பட்டு, நம் உடலில் பட்டு நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ அந்த கிரகம் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும். அப்போ அந்த கிரகம் ஜாதக ரீதியா அன்ஃபேவரட்டா இருந்தாலும் சரி, நல்ல இடத்துல இல்லைங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, இது மாதிரி நிறைய பயமுறுத்தினாலும் சரிதான். இல்ல வந்து குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில்லாத ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான். அல்லது குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேவரட்டான இடத்துல எந்த ஒரு இடத்துல ஜாதில் இருந்தாலும் சரிதான். அவரு உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம சரணாகதி. இப்ப நவ கிரகங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் அமைச்சர் போல, இறைவன் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் போல. அப்போ அவருக்கு கீழே நவகிரகங்கள், நவகிரகங்களுக்கு நம்ம இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ குரு நமக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னா குருக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பிடிச்சோம்னா டைரக்டா நம்ம போய் சிஎம்டி பெட்டிஷன் போடுற மாதிரி அங்கேயே டைரக்டா போய் நம்ம கோரிக்கை போடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு கை நீட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாங்க தயாரா இருக்கீங்கன்னா அது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த குருவுக்கான கிரகமா இருப்பது முருகர் தாங்க. இப்போ முருகர் வந்து நம்ம கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். அதே போல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஏன் கருணாமூர்த்தி சொல்றேன்? வேற கடவுள் விநாயகர் கூட சொல்லலாம், ஏன் நம்ம முருகருக்கு சொல்றோம்? அப்போ அவர் வந்து போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போறார். ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் போற ஒருத்தருக்கு கருணை, அவனை வந்து விட்டுறலாம், எதுக்கு 2 பக்கம் டேமேஜ், பெரிய ஒரு உபத்திரமா போயிடும், அதனால சமாதானம் பேசுறாரு. அப்ப அவையும் கேட்கல, அவனும் சம்ஹாரம் பண்றார். சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் உலகத்துல அப்படின்னு சேவர் கொடியுமாகவும் மயிலாகவும் நம்ம மாத்தி அவனும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தன் எதிரியை வச்சிருக்க. அப்போ அதுதான் கருணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர், கண்கண்ட கடவுள், நம்ம வேண்டியதை தரக்கூடியவர். அப்போ குருன்னு அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில சொல்லாம போயிட்டா கூட நம்ம பொழுதுவரை எப்போ வருவோம் பார்த்து நமக்கு ஏதோ நைட்டு இரவுக்கு உணவுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு நல்லது நினைப்பாங்க. நம்ம வாத்தியார், நம்ம சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நம்ம என்ன வீணா பொண்ணு சொல்லி தர்றாரு, நல்லா படிங்கடா, நல்லா இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி தானே சொல்லி தர்றாரு. அப்போ குரு, அந்த குருவுக்கான மனநிலை இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதாவது வருவோர் எல்லாருமே, அது கெட்டவனா இருந்தா சூரன் கெட்டவன் அப்படித்தானே, சூர கெட்டவன், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம், நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். மனம் திருந்தினால் போதும், நீ மனதளவுல என்னை நேசித்தால் போதும், மனதளவுல 4 பேருக்கு நல்லது பண்ணா போதும், உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குரு. அப்போ அந்த பிளானட்டுக்கான கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, அதே முருகப்பெருமான் ஆராதிப்பது, முருகப்பெருமான் துதிப்பதே குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். குருவை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கோம். நம்ம குரு கிரகத்தில் வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதுல வந்து நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த முருக வழிபாடே கிடைக்கும். அதான் குருனாவே முருகர் நீங்க பொதுவாகவே நாம் வச்சுக்கணும். நீங்க வந்து ஜாதக ரீதியா குரு நல்லா இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்கும், திருமணங்கள் நடக்கும், பல்வேறு வைபவங்கள் நடக்கும், மனம் விட்டு பேசுவது, மகிழ்ச்சி அடைவதே குரு நல்லா இருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா போஜனம்னா அவர் தான், சாப்பாடு அவர் தான் போடணும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு இட்லி சாப்பிடணும்னு தோணும், இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு தோணும், கடைக்கடையா போவாங்க, அலைவாங்க, அந்த நேரத்தில் இட்லியே கிடைக்காது, இருக்கிறத சாப்பிட்டு வருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துல, கோயில் கூட போயிருக்க மாட்டாங்க, கோயில் வாசல் இருப்பாங்க, கூப்பிட்டு அன்னதான சாப்பாடு தருவாங்க. இது குருவோடைய அனுகூலம். நீங்க வந்து இப்ப வாத்தியார் எப்படி நமக்கு பிளஸ் பண்றாரோ, என்னைக்காதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரோ, அது போல குரு அவருக்கு ஏற்றாற்போல் நாம் இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா குரு வந்து மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குருவினுடைய அதிசார குரு பயிற்சி தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் குரு அப்படிங்கனாவே தமிழகம் முழுக்க ரொம்ப முன்னோக்கி பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கு. காரணம், எப்படியா நல்லது நடந்துராதா, ஜாதகம் தூக்குறதே கையில அப்படித்தானே, கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் அதிகம் பாக்குறாங்க.
அதே போல அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல நான் வாங்கினேன் எனக்கு அது கடனாகி போச்சு. இப்போ 2 ட்ராக் தான். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குரு தான். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா குருன்னு சொல்லும் போது மேஜரா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஆமா. நல்லது நடந்துராதா, நீங்க சொன்ன மாதிரி நல்லது கிடைச்சிடாதா, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சியில பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அற்புதமா சொன்னீங்கயா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசி, விருச்சக ராசிக்கு பாருங்க 9ஆம் இடத்துல குரு வராரு. எந்த வித பலன்கள்லாம் தராருங்க? விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்ப மனசு நினைக்கிறது பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. நினைத்ததை முடிப்பவன். ஆமா, வாங்கியே ஆகணும். நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் பார்த்தோம்னா அது வாங்கிடணும். மனதில் ருசி நினைச்சோம்னா அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அற்புதமான ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 வரக்கூடிய குரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னா அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. காரணம், இந்த 9ஆம் வரக்கூடிய குரு அப்படிங்கிறது தகப்பனார் வழி சொத்து. அதுலதான் பிரச்சனை இருக்கும். பார்ட்டிஷன் பிரச்சனை இருக்கும், பாகம் பிரிவு பிரச்சனை இருக்கும், அல்லது அதுல கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு கூட இருக்கலாம். ஏதோ பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை எதா இருந்தாலும் இந்த டைம்ல பேசி தீக்கிறது நல்ல பிளான். இதுக்கு முன்னாடி போனோம்னா நம்ம போன் எடுக்க மாட்டான், இல்ல போன மூஞ்சி கொடுத்து பார்க்க மாட்டான். இப்போ இந்த 48 நாள்ல போய் நின்னீங்கன்னா வாங்க சரி என்னன்னு ஒரு முடிவை சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான டைம். ஏதோ ஒரு இடத்த வித்துவிட்டு, ஒரு மனை வித்துவிட்டு கடன் அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல்வேறு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு டைம். இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் சொல்லக்கூடிய பல்வேறு தாட்ஸ் வரக்கூடிய டைம். சிறப்புங்க. இப்ப வாங்குற சொல்லிட்டீங்க, வாங்கினதுக்கு கடன் எல்லாம் தீர்க்கறதுக்கு வழி சொல்லுங்க. இந்த வாங்கினதுக்கு கடன் அமைப்புகளுக்கு ஏதோ ஒரு மாற்று தீர்வு வச்சிருந்தாங்கன்னா, இப்ப அதை வீடு வாங்கியிருக்காங்க, நான் வேற பக்கம் ஒரு இடத்த வித்தலாம் சொல்லி வீடு வாங்கினேன், அந்த இடம் விற்கல, நான் பட் வாங்கிட்டேன், அது இப்ப விற்கமான கட்டாயம் விற்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கடன் சோர்ஸ் வந்து தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அப்படி இல்லாட்டி கடனை ஓர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புனாச்சும் கொடுக்கும். அப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது அதிக வட்டியில போட்டு எங்காச்சும் புரட்டி கிரட்டி கூட வாங்கியிருக்கலாம். இப்போ ஒரு பேங்க் லோனை போட்டு கம்மியான வட்டியில ஒரு பணத்தை வாங்கி இன்னொரு பக்கம் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கட்டாயம் முருகப்பெருமான் கொடுப்பார். அது இல்லாம தொழில ஒரு வருமானத்தை கொடுத்துருவார்ல. இப்ப தொழில் ஏதோ ஒரு பெண்டிங் தேங்கி இருக்கக்கூடிய பணம், அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ல ஏதோ ஒரு வகையில தொழில் ரீதியான வருமானத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி தாயார் தகப்பனார் மூலமாக வரவை கொடுக்கக்கூடிய டைம், அப்பா வழி சொத்துக்கள்லாம் கிரையம் ஆகக்கூடிய டைம், அம்மா வழியிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தெல்லாம் வரக்கூடிய டைம். இதெல்லாம் அற்புதமான ஒரு டைம் தான். இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு அருமையாக யூஸ் பண்ணிக்கணும். அப்பா வந்து விருச்சிக ராசி அப்பாக்கள், பல அப்பாக்கள் பையனுக்கு செய்யற டைம், பையனுக்கு ஏதாவது செய்யற டைம், வண்டி வாங்கணும்னு கேட்டுட்டு இருப்பான் ரொம்ப நாளா. சரி இப்போ வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஏதோ ஒரு பணம் வரும், வந்துட்டா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு, வந்துடும் வாங்கி கொடுப்பாரு. ஒரு ஃபோன் கேட்பான் வாங்கி கொடுப்பாரு. இது மாதிரி பசங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு செய்ய வேண்டிய டைம். ரொம்ப நாளா தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவர், ரொம்ப நாளா பிசினஸை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவர் இப்போ வீட்டை பத்தி யோசிப்பார். சரிப்பா நமக்காண்டி இத்தனை நாளா தோசை விட்டு போறாரு, ஒரு நாள் கூட தோசை நல்லா இருக்குன்னு சொன்னது இல்லையே, இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நல்லா இருக்குமா, அருமையா இருக்கு தோசை நல்லா அப்படின்னு வீட்டை பத்தி ஒரு நேசிப்பு, தாயார் தாப்பார் மீது ஒரு நேசிப்பு, குழந்தைகள் மீது ஒரு நேசிப்பு வரக்கூடிய அற்புதமான டைம். அது லேடிஸா இருந்தாலும் நடக்கும், ஜென்ஸா இருந்தாலும் நடக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தொழில் அபிவிருத்தியான வரக்கூடிய ஒரு அற்புதமான டைம். இதை வந்து விருச்சிக ராசி யூஸ் பண்ணிக்கலாம். மீடியாவில் இருக்காங்க போல மாதிரி மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே ஒரு அற்புதமான கோல்டன் டைம். இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சும்மா வீட்டில் உட்காந்து வாய்ப்புள்ளே நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கதவை தட்டி அம்மா வந்து ஷார்ட் ஒன்று பண்ணி கொடுங்க, இந்த வீடியோ ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். நிறைய தனம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். கடனும் தீருது, தனமும் வருது. ஆமா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ராசி பலன் பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சிகளும் செய்யணும். கண்டிப்பா அதற்கான நல்ல பலன்கள் வரும். இப்போ தொழில் ரீதியான மாற்றம் வரும், ஏற்றம் வரும் அப்படின்னா நம்ம போய் பிசினஸ்ல உட்காரணும். அது வேலைக்கே போக மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன் அப்படின்னு கேமராவை பார்த்துட்டே நான் பிசினஸ் ரன் பண்ணுவோம்னா கஷ்டம். அப்போ முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மிக அதிக பலனை தருவார். எப்பவுமே சனி வந்து அதிக உழைப்பு குறைந்த வருவாய் தருவார். சனி ஜாஸ்தி வேலை, கடைசி வரும்போது 100 ரூபா அப்படின்னு. ஆனா குரு அப்படி கிடையாது. நமக்கு நல்ல உழைப்பு கேட்ட அதீதமான ஒரு தனவரவு கொடுப்பதோடு இல்லாம புகழை கொடுப்பார். நம்ம பேர சொன்னா 4 பேர் தெரியுற மாதிரி ஒரு கௌரவத்தை கொடுப்பார். நம்ம எதற்காக பாடுபட்டோமோ, அந்த எதற்காக உழைத்தமோ அதற்கான உயர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் குரு. கண்டிப்பா. இப்ப விருச்சகமே பாருங்க, கடின உழைப்பு தான், பயங்கரமான உழைப்பு போடுறதுல முதல்வடையும் சொல்லலாம். அதுலயும் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி சனியோட கொடுக்குற மாதிரி டார்ச்சர், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க விருச்சகத்தை. அவங்களுக்கே இப்ப வந்து நல்ல நேரம் வரப்போகுது இல்லைங்களா ஐயா? விருச்சகம் வந்து பொதுவா ஊருக்கு நல்ல பிள்ளை, வீட்டுக்கு கெட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஊர் வேலைன்னா போய் ஃபர்ஸ்ட் ஆளா நிற்பாங்க. நம்ம ஏதோ ஒரு கேட்கறோம்னா முதல் ஆளையே செய்வாங்க. வீட்டுல வந்து ஒரு மாவு பாயிண்ட் வாங்கிட்டு வானா ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சத்தம் வீட்டுல போய் ஒரே ரவுஸா கிடக்கும். அதனால வீட்டு வேலையும் கொஞ்சம் பாக்குற மாதிரி என்ன வரும். அதான் அந்த தாயார் தாப்பனார் வீட்டை கவனிக்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வரக்கூடிய அற்புதமான டைம். அது மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். விருச்சகம் பொதுவாவே குரு பயிற்சி எல்லாம் விடுங்க சுவாமி, அது 48 நாள் ஆயிடுத்து, திருப்பி நான் பழைய நம்பி போயிடுவேன், எனக்கு அதுக்கு பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, வாழ்க்கையில எப்படியோ நான் ஜெயிக்கணும், நான் ஏதோ பண்ணி நான் வெற்றி முன்னேறியே ஆகணும், நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப கடன் வாங்கி அது வாங்கி துன்பப்பட்டுட்டேன், நான் எங்க நான் வந்து
கீழே போடணும், அதே இடத்துல வென்று காட்டணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்ஸ் அவங்களுக்கு உண்டு. விருச்சிகத்துக்கு எப்பவுமே அந்த மன கட்ஸ் வந்து அசைக்க முடியாம இருக்கும். அவங்களுக்கு வந்து வேல் பூஜை மிகப்பெரிய வழிபாடு வெற்றி தரக்கூடிய பூஜை. விருச்சிகராசிக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள் உட்பட யாராக இருந்தாலும் ஒரு வேல் வாங்கி, வெள்ளி வேல் வாங்கி, சின்னதா தம்ப் அளவுக்கு தான் வாங்கணும், வாங்கி வச்சு வீட்டுல வந்து பூஜை பண்ணிட்டு வர பெரிய வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல விரயங்கள் குறையும், கடன்கள் குறையும், சத்துருக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும், நிறைய வாக்குதோஷங்கள் குறையக்கூடிய அற்புதமான டைம். ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயர் வரும்னா வேல் பூஜை செய்யணும். இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த அதிசார குரு பயிற்சியில அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அதிசார குரு பயிற்சியில இவர்கள் செய்யக்கூடிய வழிபாடாக இருப்பது ஒரு அற்புதமான வழிபாடு. ரொம்ப சிம்பிள். அவங்க அம்மா அப்பா இல்ல வீட்டுல யாராச்சும் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு பட்டு புடவை, ஆனா அப்பாவுக்கு ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு பட்டு சட்டை, தீபாவளி வேற வருது, கண்டிப்பா ஆமா செலவோட செலவா, அதையும் ஒரு எடுத்து போய் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு காலில் அவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனதார அவங்க வேண்டிட்டு வர மிகப்பெரிய உயர்வு. இதோட சேர்த்து முருகனுக்கு திருப்பரங்குன்ற வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும். இல்லைன்னா வடபழனி வழிபாடு மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். வடபழனியில போய் பள்ளீர பூஜை பார்க்கிறது, பள்ளீர பூஜையில செவரளி பூ கொடுப்பது, செவரளி மாலை கொடுப்பது நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களை கட்டாயம் கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த டைம்ல தனவர் வந்தா வரும்னு சொல்லிட்டோமே, தனலாம் வரும். கண்டிப்பா வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணுவான், இல்ல பக்கத்துல ஒரு கடையை போடுவான் அப்படின்னு யோசிக்காம, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம, உள்ள தொழில உருப்படியா அங்க போய் நேரத்தை செலவனம் பண்ணி அங்கேயே இருந்து அது நம்ம கான்சியஸா நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய உயர்வு வரும். இப்ப இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம், இருக்கும் தொழிலை கரெக்டா பாருங்க. மேல படிக்கிறவங்க, உத்தியோகம் படிக்கிறவங்க கூட இந்த டைம் நல்ல அருமையான டைம், அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி கையில இருந்து பணம் விரயம் பண்றதுக்கு 1க்கு 2 டைம் யோசிச்சு விரயம் பண்ணுங்க, சேமிப்பு பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான டைம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த டைம். சிறப்பு சிறப்புங்க. இந்த காலகட்டத்துல அதாவது வேலை மாத்திரம் அப்படின்னா மாத்தலாங்க. இந்த டைம்ல வந்து வேலை மாற்றத்திற்கான சிந்தனைகள் பண்றதும், வேலை மாத்துறது ரொம்ப நல்லது. வேலை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, வேலை ரொம்ப டென்ஷனா இருக்குதுங்க சார், பெரிய டார்ச்சர். 9 மணிக்கு தான் விடுவேன்னாங்க, 10:30 ஆயிருது, நான் வீட்டுக்கு வந்து படுக்கிறக்கே 12 மணி ஆயிரம், திருப்பி காலை 8 மணிக்கு ஓடணும். எனக்கு பெரிய ஒரு ரொட்டீனா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இது மாதிரி சிக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான டைம். வேலை மாற்ற சம்பந்த சிந்தனைகளும் வரும், வேலை மாற்றமும் நடக்கும். சிறப்புங்க. திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இந்த காலத்துல சும்மா முடியுமா? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல திருமணம் சார்ந்த உறவுல விரிசல் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி திருமணத்துல வந்து ஈகோ ரீதியா பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், இல்ல யார் முதல்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஷன் இருக்கக்கூடியவர்கள், இது மாதிரி எந்த கப்பலா இருந்தாலும் ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட, விருச்சிக ராசி 2 பேர்ல யாரோ ஒரு விருச்சிக ராசி இருந்தாங்க அப்படின்னா, அந்த விருச்சிக ராசி யாருக்கு இருக்கோ அவங்க முதல் வேலையா பக்கமா இருந்தா பைக் எடுத்துட்டு, தூரமா இருந்தா கார் எடுத்துட்டு, ரொம்ப தூரமா இருந்தா போன் எடுத்து போனை போட்டு சரணாகதி ஆகிற டைம் அற்புதமான ஒரு டைம். போனை பண்ணி பைசூல் பேசுறது, உன்னோட ஒன்னா வாழ்றேன் அப்படின்னு சொல்றது, அல்லது திருமண வாழ்க்கையில இணையக்கான முயற்சிகளை செய்யறது, இது நல்ல பலன் தரும். காரணம் இந்த டைம்ல வந்து ஃபேமிலி மேல நேசிப்போம்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இத்தனை நாள் தோசை சுட்ட போட்ட அம்மாவுக்கு மனைவிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மறந்த நபர்கள் ஆட்டோமேட்டிக்கா சொல்லணும்னு மனசுல தோன்றது, அது வாயிட்டு சொல்லணும், மனது தோணும். நிறைய பேர் வாயில சொல்ல மாட்டாங்க, இப்ப தோணும். அப்போ தோணும் போது வாயோட சொல்லிடணும் இல்லையா, அப்போ இப்ப தோணும், தேவையில்லாம சண்டை போட்டோமே, அன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, நமக்கு மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான்லாம் அந்த திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவளை நினைச்சிட்டு இருந்தவங்க, இப்போ நம்ம மேலே தப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு இறங்கி வர டைம். அதனால ஒய்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், கணவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த டைம்ல பேசி தீர்க்கிற மாதிரி அற்புதமான டைம். விவாகரத்துல அப்ளை பண்ணி ஒரு ஆள் கொடுத்து இன்னொரு ஆள் கொடுக்காம பிரச்சனை வாங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம். அதே போல திருமணத்திற்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளம் தம்பதியர்களுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு திருமணங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான டைம். அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் முடிவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, கட்டாயம். காதல் பண்ணா இந்த டைம் கல்யாணம் தான். கண்டிப்பா. கிடையாது, பிரேக்கப் கிடையாது, நோ பிரேக்கப், கெட்டி மேல டும் டும் டும்னு. அதுல நிறைய பேர் கமெண்ட்ல உடனே எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு போடுவாங்க. இந்த 48 நாள்ல பிரேக்கப் கூட பல பேருக்கு ஆகும். அது எதனால அப்படின்னா அந்த ஆப்போசிட் ஜாதகத்துல அவர்களுடைய பலாபலனும் கொஞ்சம் இருக்கு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய ஜாதக பொறுத்தரும் முக்கியம். நம்ம வெறும் ராசி பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணா பெரிய தசாபுத்தி முக்கியம், ஜாதகம் பொருந்தணும், இதெல்லாம் முக்கியம். அப்புறம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்க. அது என்ன தசாபுத்தி பொருந்தி, ஜாதகம் பொருந்தி, நட்சத்திர பொருந்தி எல்லாம் பொருந்தினாலும் எதிர்பார்க்க கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்ம ஒரு நாய் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம், நாய் நீ நல்ல ஒரு காசியாவும் நாய் வாங்கிட்டு வந்தீங்க, அது பெட்டிக்கிரிலாம் போட்டு நல்லா பயங்கரமா வளர்த்துனீங்க, நீ என்ன நினைப்பீங்க அந்த நாய்? ஏன்னா உழைக்கணும், அதை ரோல் பண்ணணும்னு நினைப்போம்ல. யாராச்சும் வீட்டுக்கு வராங்க உழைக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பெரிய அவமானம் போயிடும். அப்படியே குயின்னு கத்திட்டு காலை சுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன உழைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. இவனுக்கு பெரிய அவமானம் போய், என்னடா 1 லட்ச ரூபா கொடுத்து நாய் வாங்கிட்டு வந்தா
தினமும் 50,000 மாசம் 50,000 செலவு பண்ற உழைக்க மாட்டேங்குதுன்னு அவனுக்கு ஒரு பெரிய மன கஷ்டமாயிடும். இந்த எதிர்பார்ப்பு கூடாது. அவங்களுக்கு என்ன குணம் இருக்கோ அது போல அவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு என்ன குணம் இருக்கோ அது போல நீங்க இருங்க. ஃபேமிலி லைஃப்னு வரும்பொழுது எப்படி ஒத்து போகணும் அப்படி ஒத்தி போகணும். அதாவது நமக்கு நம்ம கல்யாணம் விட்டான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம மாதிரி நமக்கு மாறிடும்னு நினைக்க கூடாது. அது கணவரோ மனைவியோ இந்த மன ஒற்றுமையும் கொஞ்சம் வேணும். அது இப்ப இருக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கேரியில ரொம்ப ஃபோக்கஸா இருக்காங்க. இந்த அம்மா ஐடில இருக்கும், சேனல்ல இருக்கும், இது நல்லா பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கும். அவர் நம்மளால ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பார், பெங்களூர்ல இருப்பார். நீ வேலை விட்டு இங்க வா, நாளாக வர முடியாது, நீ வேலை விட்டு அங்க வான்னு சொல்லிட்டு இதுவே பெரிய போராட்டமா இருக்கு. ஆனா மன ஒற்றுமை முக்கியம். அதுக்கப்புறம் ஜாதக ஒற்றுமையும் நட்சத்திர ஒற்றுமையும் அதே போல தசாபதி ஒற்றுமையும் இதே போல இந்த மாதிரி காலகட்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் சேர்ந்து வர மிகப்பெரிய யோகமான வரனாக இந்த டைம்ல வரும். சிறப்புங்க. ஐயா, இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன? இவங்க பாத்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னாவே பெற்றோர்கள் தான் அந்த டைம். இப்போ பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு பட்டு புடவை, அது ஒரு பட்டு சட்டை, வேஷ்டி என்ன முடியுதோ உங்களால முடியுது. பட்டு ரொம்ப நல்லதுங்க, பட்டு ரொம்ப நல்லது. அதே போல திருப்பரங்குன்ற வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும். முருகப்பெருமான் யுத்தத்திற்கு தயாராகிறார். ஒரு போருக்கு தயாராகக்கூடிய திருப்பரங்குன்றம் அங்க வழிபாடு செய்வதும், பழனி போல வடபழனியில் இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய வடபழனி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும், அங்க பள்ளியிற பூஜை பார்ப்பதும் செவர்லி கொடுப்பது நல்லது. இப்ப நான் திருப்பரங்குன்றம் போக முடியாதுங்க, வடபழனி போக முடியாது, எதுவும் வாய்ப்பு இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு பட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மூத்தவர்கள், உங்களுடைய குருமார்கள், உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய மென்டாரும் ஒருத்தர் இருப்பாங்க, நல்லதுன்னு சொல்லக்கூடிய அட்லீஸ்ட் 4 பேராச்சும் வாழ்க்கையில் இருக்கணும். ஆமா, அது மாதிரி இருக்க தேடி பிடிங்க, தேடி பிடிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய. என்ன தேவை, ஒரு துணி துணி கொடுக்கறது நல்லது. இந்த டைம் முடிஞ்சா துணி கொடுங்க, தீபாவளி டைம் துணி கொடுக்கலாம், இல்ல ஏதாவது உங்களுக்கு முடியுதோ அதை கொடுத்து ஆசீர்வாதம் செய்து வர, அவங்களுக்கு பெற்று வர நல்ல பலன்கள் வரும். சிறப்புங்க. சம வயது ஒருத்தாலும் பண்ணலாம். ஒரே வயசு தாங்க, நானு 30 வயசு, அவனும் 30 வயசு தானே, ஆசீர்வாதம் கூட தேவையில்லை, ஜாலியா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு சேர்ந்து பேசிட்டு வர நல்ல பலன் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பாருங்க. நன்றி.